பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து 3 காலங்கள் என்கிற தலைப்பிலே சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால் 12 காரியங்களை நம்ம பார்த்தோம். கடந்த காலத்தை பற்றி பார்த்தோம், வருங்காலத்தில் நடக்கப் போவதை பார்த்தோம், இந்த காலம் அதாவது நிகழ்காலம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். நிகழ்காலம் என்றால் என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்நாள், நான் வாழ்கிற இந்த காலத்துக்கு பேர் தான் எனக்கு நிகழ்காலம். எனக்கு நிகழ்காலம் என்பது இப்பொழுது நான் வாழ்கிற இந்த காலம் எனக்கு நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நான் எப்படி ஆண்டவருக்காக வாழ்வது, நான் ஆண்டவருக்காக எப்படி செயல்படுவது, இந்த காலத்தில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நான் எப்படி வருங்காலத்தில் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆண்டவரோடு கூட வாழ்வது, இல்லை என்று சொன்னால் வருங்காலத்தில் வரப்போகிற ஆபத்துகளுக்கு நான் எப்படி தப்புவது, வருங்காலத்தில் இருக்கிற வஞ்சகனைகள் அதாவது கிறிஸ்துவை மறுதலிக்கிற கள்ள உபதேசங்களுக்கு நான் எப்படி தப்பித்து கொள்வது என்பதற்கு இக்காலத்தில் நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். நிகழ்காலம். இப்போ பாருங்கள், மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். படிக்கிறேன், பார்க்குறீங்களா? எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 14வது வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனம், சரியா? மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புவாங்க. இது எல்லாமே நமக்கு, இந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், எப்படி? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு பக்கம் இருந்து எழும்பும் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு அங்கே நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆமான் எழும்புனா அங்கே நிறைய காரியம் நடந்துச்சு. இப்போ நான் இதை ஏன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வரணும். அன்றைக்கு நடந்தது சரீர ரட்சிப்பு. இப்போ இன்றைக்கு மக்களுக்கு தேவை ஆத்தும ரட்சிப்பு. ஏன்னா எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்களே அப்படிங்கிறாரு. இன்றைக்கி இந்த ஆத்தும ரட்சிப்பு யார் மூலம்தான் வரும்னா, பைபிள் சொல்லுது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வரும். இப்போ ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த நீங்களும் நானும் யாருன்னா, ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள், சரியா? அப்போ ஆபிரகாமின் சந்ததினா நம்ம யூதர்கள். அப்போ நம்ம மூலம்தான் அடுத்தவங்களுக்கு என்ன போகணும்? ரட்சிப்பு போகணும். அப்போ இன்னொருத்தவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு போகும்? பவுல் சொல்கிறாரு, அழகா சொல்கிறார். எப்படி? அனுப்பப்படாதிருந்தால் எப்படி பிரசங்கிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? ஏன்னா விசுவாசம் எதனால் வரும்னா கேள்வினால தான் வரும். கேள்வினா என்னது? கேட்குறது, காது கொடுத்து கேட்குறது. கொஸ்டின் அந்த கேள்வியில் இயரிங் அப்படின்னு போட்டிருக்கு, காது கொடுத்து கேட்குறது. அப்போது சொன்னால் தானே கேட்பாங்க. அப்போது அவர் சொல்கிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்காத, நீ மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லு. ஒருவேளை நீங்கள் சொல்லலைன்னா வேற யாரையும் கொண்டு சொல்ல வைக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் உங்களுக்கு கிடைத்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதான் அவர் சொல்கிறாரு, எப்படின்னா இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி. எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம். இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய காலம், நீங்கள் உங்களுக்கும் எடுத்துக்கிடுங்க. இந்த காலம் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உங்களுக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. நான் அதை இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குல்ல. எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நான் சொல்ல முடியும், 15/2/96 அன்று நான் ரட்சிக்கப்பட்டேன்.
என்னுடைய அனுபவம் வேறு. நான் வியாதியாய் கிடந்தேன், பாவ மனுஷனாக இருந்தேன். எனக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து நெருப்பு, சூரியன் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி சூரியன் இறங்கி உள்ளுக்குள்ளே தலைக்குள்ளே வந்துச்சு, உள்ளே வந்து அப்படி இன்றைக்கும் உள்ளே இருக்குது. கடந்து கதறி அழுதேன். கர்த்தர் எனக்குள்ளே வந்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் ரட்சிப்புனா என்னென்னு தெரியாது. எனக்குள்ளே கர்த்தர் வந்தார். என் பாவ வாழ்க்கை மாறிட்டு நான் புது மனுஷனாக மாறிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி ரட்சிப்புனா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு யார் சொல்வது? சில பேர் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறேன், நாளாக ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க, ஐயையோ இவன் பெந்தைகோஸ்காரன் ஆயிட்டான் அப்படின்ட்டாங்க. இவன் யார் ஆயிட்டான்? அப்போலாம் நாங்கள் அப்படி தான் நினச்சோம். ரட்சிப்புனா ஏதோ பெந்தைகோஸ்காரங்களுக்கு சொந்தம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். ரட்சிப்பு என்பது எல்லா கிறிஸ்தவனுக்கும் பொதுவானது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர். பைபிள் சொல்லுது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி வேற நாமமே இல்லை. படிப்போமா? வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. இரட்சகர் இயேசு வழி அவரே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஐயா, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகர் கிடையாது. இந்த இரட்சகரை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சரியா? நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற யாரை கொண்டாவது கர்த்தர் பேசிடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த காலத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான்லாம் முதல்ல பஸ்ஸில் போகும்போது, உண்மையை சொல்கிறேன், பஸ்ஸில் போகும்போது பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள்ட்ட லேசாக பேசுவேன், எங்கே போகிறீங்கன்னு விசாரிப்பேன், சொல்லுவேன். ஆனால் இப்போ என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு காதில் ஒரு இயர்ஃபோனை மாட்டிக்கிறாங்க. யாருக்கிட்டையும் பேச முடியல. அவங்க எதையாவது இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சில பஸ்ஸில் பாட்டு போட்டு கொளுத்துறாங்க. அப்படி ஆகிப்போச்சு. இன்னொன்று செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போது, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அழகாக போட்டிருக்கு. எப்படி? இந்த காலத்தில் நீ மௌனமாக என்ன செய்யாத இருக்காத. இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நான் இதை ரெண்டாக சொல்கிறேன். ஒன்று, ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கும் மௌனமாக இருக்காதீங்க. ரெண்டாவது, ஆண்டவரை துதித்து அவரை தொழுது கொள்வதற்கு அவரோடத்தில் பேசுவதற்கும் எப்படி இருக்காதீங்கன்னா மௌனமாக இருக்காதீங்க. ஏன்னா உன் வாயை விரிவாய் திறங்கிறாரு. கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை பாடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு நம்முடைய வாய் திறந்திருக்கட்டும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க? இந்த காலத்தில் மௌனமாக இருக்காதீங்க. நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. அதே போல் மற்றவர்களோடும் ஆண்டவரை பற்றி என்ன செய்யுங்க? பேசுங்க. ஒருவேளை நீங்கள் பேசலைன்னா யூதருக்கு, அதாவது மற்றவர்களுக்கு, இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தங்களுக்கு வேறு யார் மூலமாவது என்ன வரும்னா ரட்சிப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக என்ன செய்யாதீங்க? இருக்காதீங்க. சரியா? அப்போ இது என்ன காலம் தெரியுமா? இது என்னுடைய காலம். இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். அதனால தான் நானும் டெய்லி வீடியோ போடுறேன். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நான் செய்கிறேன். பேசிக்கிட்டே இரு. வார்த்தை என்ன செய்? சொல்லு. வெறுமனே சொல்லலை, சும்மா சொல்லணுமேனு சொல்லலை. முழங்காலை முடக்கி தேவன் சொல்வதை சொல்கிறேன். இந்த காலம் நீ மௌனமாக இருக்காத. இது நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. தேவனை துதிக்கிற காலம், தேவனை ஆர்ப்பரிக்கிற காலம். அதே போல் கர்த்தரை பற்றி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார், அவர்தான் இரட்சகர் என்பதை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் மறுபடியும் வருவார் என்பதை என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். இந்த காலத்தில் மௌனமாய் இருக்காதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.